கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිමයත් වේවා. இந்த காலை நேரத்திலும் இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். මේ උදෑසන මොහොත නමස්කාරය තුලට එක් වුණා වූ එකිනෙකා දෙස දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් සුබ පැතුම්. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க நான் ஆயத்தமாய் உற்சாகமாய் இருக்கிறேன். நான் நம்புகிறேன் வீடுகளில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று. මේ උදෑසන මොහොතේ දේව පණිවිඩය ඔබ අතර තුර හුවමාරු කරගන්නට මම සූදානම්. ඒ වගේම මම විශ්වාසය කරනවා ඔබ සියලු දෙනාත් මේ ඇසීම පිණිස සූදානම්ව සිටිනවා කියා. இந்த காலை நேரத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பு දේව වචනේ පණිවිඩය නම් வாலிபர்களுக்காக சபை வைத்திருக்கும் திட்டம் இல்லாவிட்டால் சபையின் தரிசனம், the vision of the church for young people. තරුණයන් උදෙසා සභාව තබා ඇති සැලැස්ම නැත්නම් දර්ශනය. வேதம் சொல்லுகிறது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், சிதறுண்டு போகிறார்கள் என்று. ශුද්ධ බයිබලයේ සඳහන් කරනවා දර්ශනයක් නොමැති වූ ස්ථානවලදී ජනතාව විනාශයට පත් වෙනවා කියා. அதனால தரிசனம் கொடுக்கப்படும் பொழுது நாம் எங்கே பயணிக்கிறோம் என்று நாம் உங்களுக்கு அதை தெளிவாய் புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே உங்களை நடத்தும் பொழுது දර්ශනයක් ලබා දෙද්දී කුමන ස්ථානයටද අපි පිවිසෙන්නේ මග පෙන්වනු ලබන්නේ කියලා පැහැදිලිව වටහා දෙද්දී நான் நம்புகிறேன் எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் நோக்கமுள்ள திட்டமுள்ள ஒரு தீர்மானங்களாய் மாறும் என்று. අපි විශ්වාසය කරනවා අපගේ බලාපොරොත්තු නරමුණක් සැලැස්මක් සහිත තිබෙන්නා වූ කටයුත්තක් කියා. இதை நான் மகா சபையிலே பேசுவதற்கான காரணம் මේ සභාවක් තුලට කතා කිරීමට හේතුව இதை அவர்களை வாலிபர்களை நடத்துகிற பெற்றோர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். මේ තරුණ කණ්ඩායම මග පෙන්වන්නා වූ මව්පියන් වටහා ගැනීමටත් அவர்களை நடத்துகிற சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ඔවුන්ව මග පෙන්වන්නා වූ සහෝදර සහෝදරයන් වටහා ගැනීමටත් அதே போலவே அவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ඒ වගේම ඔවුනුත් මේ වටහා ගත යුතුයි. இந்த காலை நேரத்தில் முதலாவது நாம் கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். අපි දැස් වසය ආඥා කරමු. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்துக்கு முன்பதாய் அமர்கிறோம். යහපත් පියාණෙනි ඔබගේ වචනයට ඉදිරිපිට අපි අසුන්ගෙන සිටිමු. எங்களை ஒரு தரிசனமுள்ள ஒரு சபையாய் மாற்றுங்க. අපව දර්ශනමත් සභාවක් වෙනස් කරන්න. உம்முடைய இருதயம் எதற்காக ஏங்குகிறதோ அதே போலவே எங்களுடைய இருதயம் அதற்காக ஏங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ඔබ වහන්සේගේ සිත කුමකටද බලාපොරොත්තු වන්නේ ඒ ආකාරයටම අපටත් උගන්වන්න. உம்முடைய இருதயம் எதற்காக பாரப்படுகிறதோ அதே போலவே இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயம் பாரப்படட்டும். ඔබගේ සිත කුමකටද බරින් තිබෙන්නේ වගේම අපගේ සිතත් මේ උදෑසන මොහොතේ ඒ ආකාරයට ප්‍රකාරයට පැමිණ සිටබේ. எங்களோடு பேசுங்க. අපත් සමග කතා உம்முடைய කරන්න. சித்தம் நிறைவேறட்டும். ඔබගේ කැමැත්ත ඉටු වේවා. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමෙන්. முதலாவது நான் ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். පළමුව උදාහරණයක් සමග ආරම්භ කරන්නට මම කැමතියි. நம்முடைய சூழலிலே யாராவது ஒரு நபர் ஓ-லெவல் பரீட்சையை முடித்த பின்பதாக අපගේ වටාවේ කවුරු හෝ කෙනෙක් සමාජිකයෙක් සාමාන්‍ය පෙළ සමතුනාට පසුව நாம் அவர்களை காணும் பொழுது அவர்களிடத்தில் கேட்கிற கேள்வி, நீங்க படிச்சு முடித்த பின்பதாக என்னவாய் மாற விரும்புகிறீர்கள்? ඔවුන්ගෙන් අසනු ලබන ප්‍රශ්නය කුමක්ද නම් අධ්‍යාපනය හදාරමින් අවසානය වුණාට පස්සේ ඔබ බලාපොරොත්තු වන්නේ කුමක්සේ පත් වෙන්නටද? இல்லாவிட்டால் சிறிய வயதிலே அநேகர் எங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருப்பார்கள். නැත්නම් කුඩා කාලේදී අපගෙන් සමහරක් අය අපගෙන් අසනවා. நீங்க பெரிய ஆளாய் மாறின பின்பதாக என்னவாய் நீங்கள் மாற ஆசைப்படுகிறீர்கள்? ඔබ වැඩුණාට පසුව ඔබ කුමක්සේ පත් වෙන්න බලාපොරොත්තුෙන් සිටිනවද? இந்த கேள்விக்கு பின்பதாக இருக்கிற செய்தி இதுதான். මේ ප්‍රශ්නෙට පිටපස තිබෙනා වූ පණිවිඩය මෙසේය. இப்பொழுது உங்களால் எதையும் செய்ய முடியாது, இப்பொழுது உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. දැන් ඔබට කිසිම දෙයක් කරන්න බෑ. ඔබගෙන් කිසිම ඵලයක් නැහැ. ஆனால் நீங்கள் பெரிய ஒரு ஆளாய் மாறின பின்பதாக, නමුත් ඔබ මහතු වැඩුණාට පසුව நீங்க வளர்ந்த பின்பதாக ඔබ වර්ධනයට ඇති වුණාට පසුව நிச்சயமாய் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதாய் மாறும் பொழுது ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. ඔබ සිතූ දේ ආකාරයට වෙනස් වුණාට පසුව ඵලයක් නැත්නම් ප්‍රයෝජනයක් තිබෙනවා. இது உலகத்தின் பார்வையிலே சரியான ஒரு கேள்வி. ලෞකික පෙනුමට මේ හරියාකාර ප්‍රශ්නාර්ථයක්. ஒரு பட்டத்தை நாம் படித்து முடித்த பின்பதாக, අපි උපාධියක් අවසන් කරාට පසුව சில அனுபவங்கள் நமக்கு வந்த பின்பதாக, සමහර අත්දැකීම් ආවට පසුව உலகம் நம்மிடத்தில் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை பார்த்து எங்களை ஏற்றுக்கொள்கிறது. ලෝකය අපගෙන් බලාපොරොත්තු වන්නේ යම් කිසි ප්‍රයෝජනකමින්. இந்த கண்ணோட்டம் சில நேரத்தில் சபைகளுக்குள்ளே வருகிறது. මෙම පෙනුම සභාව තුළටත් විදහා දක්වනවා. இப்படிப்பட்ட நினைவு நமக்கு வரும் பொழுது මෙවැනි ආකාර සිතුවිලි අපට පැමිණෙද්දී நாம் ஒரு சிலரை பார்த்து சொல்லுகிறோம், අපි සමහර අය දෙස බලා කියනවා இவர்களை கர்த்தர் இப்பொழுது பயன்படுத்த முடியாது. මොවුන්ව දැන් ස්වාමින් වහන්සේ භාවිතා කරන්නේ නැහැ. இல்லாவிட்டால் அவருடைய வயதின் நிமித்தமாய் நாம் நினைக்கிறோம், இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரயோஜனமானவர்கள் அல்ல. නැත්නම් ඔවුන්ගේ වයස නිසා ඔවුන්ට කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ කියලාත් හිතන්න පුළුවන්. இன்றைக்கு நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சபையிலே 4 சந்ததிகள் ஆராதிக்கிறார்கள். කලින් පැවසූ ආකාරයට සභාවේ පරම්පරාවල් 4ක් නමස්කාරය කරනවා. 60 வயதுக்கு மேலே 40 லிருந்து 60, වයස අවුරුදු 60 සිට, කියන්නේ 40 සිට 60 දක්වා.
20லிருந்து 40 20 வயதுக்கு கீழே 20 සිට 40 දක්වා නැත්නම් 20ට අඩුව. ஆண்டவர் ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு நோக்கத்தை ஒரே நேரத்திலே வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ එකිනෙක පරම්පරාවට එකිනෙක අරමුණන් එකම මොහොතේ තබා තිබෙනවා. சில நேரத்துல முதிர்ந்தவர்கள் சொல்வார்கள் இப்ப நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. වැඩිමහල්ලන් පවසනවා අපගේ කාලයන් ඉවරයි. இனி எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி. දැන් ඉතින් ඔබ පමණයි. இது உலகத்தின் பார்வையிலே சரியான ஒரு கண்ணோட்டம். ලෞකික පෙනුමක් තුළදී මේ හරියාකාරයට තිබෙන්න පුළුවන්. ஆனா தேவ ராஜ்யத்திலே ரிட்டையர்மென்ட் இல்ல. නමුත් දේව රාජ්‍ය තුළ විශ්‍රාමයක් නැහැ. தேவ ராஜ்யத்திலே யாருக்கும் வயசு குறைவானபடினாலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டார். දේව රාජ්‍ය තුළ වයස අඩු ආකාරයේ සිටින්නන් අයව භාවිත නොකරන්නේය. அதே போலவே தேவ ராஜ்யத்திலே ஒரு நபருக்கு வயது கூடினபடினாலே அவர்களை பயன்படுத்தாமல் தேவன் இருக்க மாட்டார். ඒ වගේම වයස වැඩි වුණ අය පවා උන්වහන්සේ භාවිත නොකරමින් සිටින සේක. அதனால ஒவ்வொரு சந்ததிக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். නමුත් හැම පරම්පරාවකටම අරමුණවල් තබා තිබෙනවා. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் 8 வயதிலே இந்த யோசேயா என்கிற ஒரு நபரை தேவன் ராஜாவாய் மாற்றுகிறார். යෝෂියා කියනා වූ කෙනෙක්ව අවුරුදු 8 ස්වාමින් වහන්සේ රජෙකු ලෙස පත් කළා. 2 நாளாகவும் 24வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே யெகோஷ் என்று சொல்கிறதான 7 வயது உள்ள ஒரு பிள்ளை ஒரு வாலிபனை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றுகிறார். අවුරුදු 7ක් පෙරුණු යෝවාෂ් කියනා වූ එක්කුඩා ළමයෙක්ව ස්වාමින් වහන්සේ රජකම් කරෙකු ලෙස පත් කළා. மனாசே 12வது வயதிலே ராஜாவாய் மாற்றுகிறார். මනාසේ අවුරුදු 12 දී රජකම් ලෙස පත් කළා. அதனால கர்த்தருடைய ராஜ்யத்திலே யாரும் இன்னும் அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை தள்ளி வைப்பவர் அல்ல. දේව රාජ්‍ය තුලදී උන්වහන්සේ කාවවත් තල්ලු කරේ නැහැ තවත් වර්ධනය විය යුතුයි කියා. அதே போல புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். අලුත් ගෙවිසුමේ බලනවා. 2வது அதிகாரத்திலே லூக்கா நமக்கு ஒருவரை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். ලූක් 2 පුද්ගලයෙක් ගැන සඳහන් කරනවා. அதாவது இவளுக்கு 84 வயதுக்கு மேலாக நிச்சயமா இருக்கும். අවුරුදු 84කටත් වැඩිය වෙන්න පුළුවන්. அவள் ஒரு விதவை ஸ்திரீ. ඇය වැන්දබුවක්. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி. නමුත් අනාගත වක්ෘතව. கர்த்தருடைய வருகையை தீர்க்கதரிசனமாய் உரைக்கிற ஒரு பெண்ணாக அவள் காணப்படுகிறாள். ස්වාමින් වහන්සේගේ පැමිණීම ගැන දිවසිවර වාක්‍ය කියනා වූ ස්ත්‍රියක් ලෙස දක්වන්න පුළුවන්. அதனால கர்த்தருடைய ராஜ்யத்திலே உனக்கு இன்னும் வயது இருக்கிறது என்று சொல்வதும் தவறு. දේව රාජ්‍ය තුලදී ඔබට වයස තියෙනවා කියන එක වැරද්දක්. அதே நேரத்துல உங்களுக்கு வயது தாண்டி போயிடுச்சு இப்போ உங்களிடத்துல எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதும் தவறு. ඔබට වයස වැඩි කියලා තව කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ කියලා කීමත් වැරදි. ஏனென்றால் கர்த்தருடைய சபையை கர்த்தர் மீண்டும் வரும் வரைக்கும் அவர் கட்டுகிறார். දේව සභාව උන්වහන්සේ පැමිණෙන තාක් ගොඩනන්වනවා තවමත්. அது ஒரு சந்ததி மூலமாய் நிறைவேற்றப்படுகிற ஒரு காரியம் அல்ல. ඒ පරම්පරාවක් ලවා කරන්නා වූ ඉෂ්ට කරන්නා වූ කාර්යයක් නොව. கர்த்தர் சபையை கட்டிக்கொண்டே இருப்பார். ස්වාමින් වහන්සේ සභාව තවත් ගොඩනන්වනවා. எங்களுக்கு பின்பதாக இன்னொரு சந்ததி அந்த சந்ததிக்கு பின்பதாக இன்னொரு சந்ததி இந்த திருச்சபையை கட்டிக்கொண்டு இருக்கும். අපට පසුව තවත් පරම්පරාවක් ඒ පරම්පරාවට පසුව තවත් පරම්පරාවක් ලවා ගොඩනන්වමින් සිටිනවා. ஒவ்வொரு சந்ததியும் தன் பங்கை தான் செய்யும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். එකිනෙකා පරම්පරාව තුල තම වැඩ කොටස කරන්ටයි කැඳවන්නේ. அதனால நாம் மரிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. අපි මිය යනතුරු එකිනෙක මනුෂ්‍යයාට එකිනෙක අරමුණවල් තිබෙනවා. தாவீது வேலையாட்களையும் பொருட்களையும் சேர்த்தான். දාවිද් මෙහෙ කරුවන්ද බඩු භාණ්ඩ දෙක රැස් කළා. சாலமோன் ஆலயத்தை கட்டினார். සාලමොන් දේවස්ථානය ගොඩ නැන්වුවා. பவுல் எழுதுகிறார் கொரிந்திய சபைக்கு, පවුල් කොරින්ති සභාවට ලියනවා. நானும் விதைத்தேன், මමත් වැපිරුවා. அப்பொழுது நீர் பாய்ச்சினால், අපොල්ලොස් දිය වැගිරුවා. ஆனால் தேவனோ அதை விளைய செய்தார். නමුත් දෙවියන් වහන්සේ අස්වැන්න ලබා දුන්නා. அதனால தேவனுடைய ராஜ்யத்துல யாருக்கும் ரிட்டையர்மென்ட் இல்ல. දේව රාජ්‍ය තුලට කාටවත්ම විශ්‍රාමයක් නැහැ. யாரும் சிறியவர்களும் அல்ல. කවුරුත් කුඩා අයත් නොවේ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ එක්කෙනෙක් අයව භාවිතා කරන්නට සූදානම්. ஆனால் இன்றைக்கு குறிப்பாக நான் வாலிபர்களுக்கான தரிசனத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். විශේෂිතින් අද කතා කරන්නට කැමති තරුණයන් තුල තිබෙන ওই දර්ශනය ගැන. நாம் ஒரு சிறிய விசாரணை செய்ய போகிறோம். පොඩි විමර්ශනයක් කරන්නට යනවා. எல்லாம் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். දේව ශුද්ධ බයිබලය අතට ගන්න. இப்பொழுது இந்த ஸ்கிரீன்ல நான் ஒரு புகைப்படத்தை காண்பிக்க මේ விரும்புகிறேன். තිරයේ පින්තූරයක් දක්වන්නට කැමතියි. இந்த குழுவினர் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது சிலர் கண்டுபிடித்திருவீர்கள் உடனே. මේ කණ්ඩායම කවුද කියලා ඔබට සමහර අයට වැටහෙන්න පුළුවන් ඉක්මනින්. இவர்களை நாம் பார்த்ததல்ல, මොවුන් අපි දැකලා නැහැ. ஆனால் திரைப்படங்களிலே கதைகளிலே இவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். නමුත් චිත්‍රපටවල කතාවල් වල අපි දන්නවා මොවුන් ගැන. இவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள். මොවුන් තමයි යේසුස් වහන්සේගේ ගෝලයන්. இப்போ இந்த விசாரணத்திற்கான ஒரு சின்ன உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். මේ විමර්ශනය උදෙසා ස්වල්ප ඒ කියන්නේ පොඩි උදාහරණයක් බෙදා ගන්නට කැමතියි. வேதத்திலே பேதுரு திருமணம் முடித்தார் இல்லாவிட்டால் பேதுருடைய மனைவியுடைய பெயர் என்று சொல்லி டைரக்டாக ஒரு வசனம் காணப்படுவதல்ல. ශුද්ධ වූ බයිබලයේ පේත්‍රස් විවාහකයි ඔහුගේ භාර්යාවගේ නම සඳහන් කරේ නැහැ කෙලින්ම. ஆனால் மத்தேயு 8வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியை சுகமில்லாத அந்த மாமியை சுகமாக்குகிறார் என்கிற அந்த வார்த்தையின்
பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ஓகே பேதுரு திருமணம் முடித்தவர். නමුත් මතෙව් 8 වෙනි පරිච්ඡේදයේ පේත්‍රස්ගේ නැන්ද ගැන කතා කරද්දී ඔහු විවාහකයි කියලා අපි දැනගන්නවා. இப்படி தான் இந்த விசாரணையை நாம் செய்ய போகிறோம். මේ වගේ තමයි විමර්ශනයක් කරන්න යන්නේ. மீண்டுமாக இந்த புகைப்படத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். නැවතත් මේ පින්තූරය පෙන්වන්න කැමතියි. இதிலே நமக்கு வேதத்திலே சொல்லப்படுகிற अनेक காரியங்கள் பொருத்தமானது. මෙහිදී ශුද්ධ බයිබලයේ කතා කරන වූ සියලු දෙයක්ම සම්බන්ධයි. இவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். මොවුන් යේසුස් වහන්සේ සමග ගමන් කළා. ஒரு சிலர் அங்கே மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். සමහර අය මාළු බානවා. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல குடும்ப உறவுகளாக இருந்தார்கள். සමහර අය යේසුස් වහන්සේගේ හිතවතු නැත්නම් නෑකම් ලෙස මිතුරන්ව සිටියා. அவருடைய 12 சீஷர்களும் ஆண் சகோதரர்கள். ගෝලයන් 12 දෙනාම පිරිමි අයයි. இப்படியாக अनेक காரியங்கள் ஒத்து காணப்படுகிறது. මෙවැනි දේවල් බොහෝ විට ගැලපෙනවා. ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்து இவர்களுக்கு எத்தனை வயது சீசர்களுக்கு எத்தனை வயதுன்னு கேட்டேன்னா මේ පින්තූරය බලලා මේ ගෝලයන්ට වයස කීයද කියලා ඇහුවනම් நம்ம நினைப்போம் நிச்சயமாக ஒரு 35 வயது இல்லாட்டி 40 வயது இருக்கும். අපිට සිතන්න පුළුවන් එක්ක අවුරුදු 30ක් නැත්නම් 40ක් කියලා. எல்லாருக்கும் எப்படியும் 30 வயதுக்கு மேல தான் இருக்கும். කොහොම වෙතත් ඔවුන් අවුරුදු 30ට වැඩි. எல்லாருக்கும் தாடி இருக்கு. හැමෝටම රැවුල් තිබෙනවා. அதுல ஒரு நபருக்கு அதாவது முடியே இல்ல. සම එක්කෙනෙක්ට හිස කෙස් නැහැ. ஆனால் நிச்சயமாய் வயது போன ஒரு குழுவினர் தான் அவங்க. එනිසා වයස ඇති කණ්ඩායමක් කියලා හිතන්න පුළුවන්. இன்றைக்கு சீசர்களுக்கு எத்தனை வயதா இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறதான காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ගෝලයන්ට අද ඒ කියන්නේ වයස කීයද කියලා පෙන්වන්න මම කැමතියි. சரி நம்ம விசாரணை ஆரம்பிப்போம். மத்தேயு 17வது அதிகாரம். මතෙව් 17 වන පරිච්ඡේදය. இங்க இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு கப்பர்நகூமிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ තම ගෝලයන් සමග කපර්නවුම් නුවරෙහිදී සේවය කරනවා. அங்கே வரி வசூலிக்கிறவர்கள் එහි බදු අය කරන්නන් ஆலயத்தின் வரியை கலெக்ட் பண்ணும்படியாக දේවස්ථානයේ බදු අය කරන පිණිස அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். යේසුස් වහන්සේ හට පැමිණෙනවා. பேதுருவிடத்தில் பார்த்து கேட்கிறார்கள் 24வது வசனம். 24 වන පදයේ පේත්‍රස්ගෙන් විචාලනවා. உங்களுடைய போதகர் என்ன வரி கட்டாம இருக்கிறார்? ඔබගේ දේවගති ඇයි බදු අය නොකර அவர் සිටින්නේ? எப்ப கட்ட போறாருன்னு කවදද கேட்கிறார்கள். කවදද අය කරන්න කියලා අසනවා. அப்ப இயேசு கிறிஸ்து இதற்கு பதில் கொடுக்க போகிறார். යේසුස් වහන්සේ පිළිතුරු ලබා දෙනවා. 27வது வசனத்திலே நாம் பதிலை பார்க்கிறோம். 27 වන පදයේදී පිළිතුරු බලන්න පුළුවන්. ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ඒට ප්‍රථම මං යම් දෙයක් කියන්න කැමතියි. யாத்திரையாகமம் 30வது அதிகாரம் 13வது வசனத்திலே නික්මයාම 13 இந்த வரியை யார் கட்ட வேண்டும் என்றால் මේ බදු අය කරන්න ඕනේ කවුද නම් 20 இல்லாவிட்டால் 20 வயதுக்கு மேலே உள்ளவர்கள். අවුරුදු 20 නැත්නම් අවුරුදු 20ට වැඩි ඉන්න පුද්ගලයන්. கவனித்துக் கொள்ளுங்கள். 20 இல்லாவிட்டால் 20 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் தான் இந்த ஆலயத்தின் வரியை கட்ட வேண்டும். අවුරුදු 20 නැත්නම් අවුරුදු 20ට වැඩි ඉන්න පුද්ගලයන් තමයි මේ දේවස්ථානයේ බදු අය කරන්න ඕනේ. அந்த வரி பணம் 1/2 ஷேக்கல். බදු ගාන ඇවිල්ලා ෂෙකල් භාගයයි. சரி, இப்பொழுது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிறார்கள். යේසුස් වහන්සේ සමග තම ගෝලයන් සිටිනවා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய பதிலிலே நாம் ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். උන්වහන්සේගේ පිළිතුර ගැන අපි අවධානය යොමු කරන්න வாசிப்போம் යනවා. 27வது வசனம். 27 වන පදය. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஓகே, இயேசு கிறிஸ்துடைய பதில்ல 2 பேருக்கு தான் வரி கட்டப்படுகிறது. යේසුස් වහන්සේගේ පිළිතුරෙන් දෙදෙනෙක්ට තමයි අය කරන්න යන්නේ. அதாவது ஒன்று அவருக்கு, එකක් උන්වහන්සේට, இரண்டாவது பேதுருவுக்கு. දෙවනුව පේත්‍රස්ට. பேதுரு திருமணம் முடித்தவர் நிச்சயமாக 20 வயதுக்கு மேலா இருந்திருப்பார். පේත්‍රස් විවාහක වන්ට ඇත්තේ අවුරුදු 20කට වැඩිය. அதாவது ஒரு வெள்ளி பணம் என்று சொன்னால் එක් රිදී කාසියක් அது නම් 4 ஷேக்கலுக்கு சம்பந்தமானது. ෂෙකල් 4කට සමානයි. அப்படினால் 2 பேருக்கான வரி பணம் 100 ரூபாய். දෙදෙනෙකුගේ අය කිරීමේ බදු රුපියල් 100යි. அப்படினால் ஒரு நபருக்கு 50 ரூபாய் அவர் ஆலயத்தின் வரி கட்ட வேண்டும். එක් පුද්ගලයෙක්ට රුපියල් 50යි නම් ඔහු තමයි ඒ දේවස්ථානයට බදු අය කර යුත්තේ. இங்கே 2 பேருக்கு தான் கட்டப்படுகிறது. මෙහි පුද්ගලයන් දෙදෙනෙක් වෙනුවෙන් තමයි අය බදු කරන්නේ. அப்படினால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் නිශ්චිතයෙන්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලයන් 20 வயதுக்கு கீழே உள்ளவர்கள். අවුරුදු 20ට 15. பேதுருவை தவிர පේත්‍රස් හැර மற்ற எல்லாரும் 20 வயதுக்கு கீழே உள்ளவர்கள். අනිකුත් හැමෝම වයස අවුරුදු 20ට என்ன 15යි. சொல்ல வருகிறேன் தெரியுமா? මොකද්ද කියන්න කැමතිද? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது යේසුස් වහන්සේ මේ පොළවේ උන්වහන්සේගේ සේවය පටන් ගද්දී அவர் வாலிபர்களை தெரிந்து கொண்டார். ඔහු තරුණයන්ව තෝරාපත් කළා. அவர் வாலிபர்களை தெரிந்து கொண்டார். තරුණයන්ව තෝරා ගත්තා. இன்னும் சில காரியங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். සමහර සිදුවීම් ඔබට පෙන්වන්න කැමතියි. அதாவது இந்த யூத கலாச்சாரத்திலே මේ යුදෙවරුන්ගේ සංස්කෘතියේ 5வது வயதிலே அவர்கள் பஞ்சாகமம் அதாவது முதல் 5 புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிப்பார்கள், தோராவை. අවුරුදු 5ේදී මුල් පොත් 5 බයිබලයේ තිබෙන මුල් පොත් 5 ගැන ඉගෙන ගන්නට යනවා. 10 வயது வரைக்கும் அதை படிப்பார்கள். අවුරුදු 10 දක්වා ඉගෙන ගන්නවා. அவர்களுடைய 10வது வயதிலே
අවුරුදු 10ේදී அதாவது இந்த தோராவை விளங்கப்படுத்துகிறதான இன்னொரு புத்தகம் மிஷ்னா என்று சொல்லுகிற புத்தகம் තෝරා කියනව මෙයට වැටහීමක් වශයෙන් පැහැදිලි කරන්නව මිෂ්නාව කියන ග්‍රන්ථය அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். ඔවුන් ඉගෙන ගන්න පටන් அதை ගන්නවා. 13 வயது வரைக்கும் படிப்பார்கள். අවුරුදු 13 දක්වා ඉගෙන ගන්නවා. 15வது வயதுக்கு பின்பதாக அவருடைய படிப்பெல்லாம் நிறுத்தி விடுவார்கள். අවුරුදු 15 දී අධ්‍යාපනය අවසානය කරනවා. அந்த 15வது வயதுக்கு பின்பதாக ඉන් පසුව அவர்கள் படித்த அந்த வகுப்பிலே ඒ පන්ති කාමරේ அவர்கள் ஒரு சிறந்த மாணவனாய் இருந்தால் ඔහු විශිෂ්ට සිසුවෙක් නම් அவர்கள் ஒரு ரபாய்க்கு கீழே அவர்கள் சிஷ்யர்களாய் போக முடியும். ඒක රබායිවරයෙක්ගේ යටතේ ශිෂ්‍යයෙක් ලෙස යන්න පුළුවන්. அந்த நகரத்தில் அறியப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து அவர்கள் வந்தால் நிச்சயமாய் அவர்கள் அந்த என்னது காரியத்தை அவர்கள் செய்ய முடியும். ஒரு ரபாய்க்கு கீழே ஒரு சிஷ்யனாய் மாற முடியும். ප්‍රකට වෙච්ච පවුලක සිටින සමාජිකයෙක් නම් ඔහුට පුළුවන් රබායිවරයෙක්ගේ යටතේ ඉඳන් අධ්‍යාපනය හදාරන්න. மற்ற எல்லா வாலிபர்களும் தங்களுடைய தகப்பனுடைய தொழிலை செய்ய ஆரம்பித்துருவாங்க. අනෙකුත් තරුණයන්ට පුළුවන් තම පියාගේ වැඩපළ කරන්න. இதுதான் அவருடைய கலாச்சாரம். මෙයයි ඔවුන්ගේ සංස්කෘතිය. இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ඒසුස් වහන්සේගේ ගෝලයන් நிச்சயமாக 20 வயதுக்கு கீழே 15 வயதுக்கு மேலே இருந்திருப்பார்கள். නියත වශයෙන් අවුරුදු 15ත් 20ත් අතරතුර ඉන්න පුළුවන්. ஏனென்றால் மத்தேயு 4வது அதிகாரம் குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். මක් නිසාද මතෙව් 4 සටහන් පමණක් කියන්නම්. யோவானையும் யாக்கோபையும் இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது යොහන්ද යාකෝබ්ද කැඳවද්දී ඒසුස් වහන්සේ அவர்கள் யாரோடு வேலை செய்கிறார்கள்? ඔවුන් කාත් සමගද වැඩ කළේ? தங்களுடைய தகப்பனுடைய வியாபாரம் அந்த தொழிலிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். තමාගේ වැඩ තමාගේ පියාගේ වැඩපළයි වැඩ කරේ. மீண்டும் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? නැවතත් කියන්න කුමක් වෙනවද? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக ඒසුස් වහන්සේ මේ පොළවේ තම සේවය පටන් ගත්තේ அவர் வாலிபர்களை தெரிந்து கொண்டார். තරුණයන්ව තමයි තෝරගත්තේ. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියලා පවසන්න. வேகமாக இன்னும் சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். තවත් උදාහරණ පෙන්වන්න කැමතියි. இது சொல்லும் பொழுது நீங்கள் கவனியுங்கள். මේට අවධානය යොමු කරන්න. இந்த காரியங்கள் வாலிபர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியமா? මෙම කාර්ය තරුණයන් තුල පැවතුනා වූ දෙයක්ද? இல்லாவிட்டால் முதிர்ந்த 30-40 வயதுக்குள்ளே இருக்கிறதான சகோதரர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம். නැත්නම් වැඩිමහල්ලන් වන අවුරුදු 30 40 50 ඉන්න අය තුලට පැවතුනා වූ දෙයක්ද? மத்தேயு 14வது அதிகாரம் මතෙව් 14 34-38 நாம் பார்க்கிறோம். 34 38 இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார், ஒரு மணித்தியால என்னோடு ஜெபிக்கும்படியா. ඒසුස් වහන්සේ තම ගෝලයන් සමග අසනවා එක පැයක් මාත් සමග යාඥා කරන්න කියා. அவர் போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு வர்றார். ඔහු යාඥා කළ පැමිණෙනවා. எல்லாரும் தூக்கம். හැමෝම නිදි. அதுல ஒரு ஆள் கூடி பொறுப்பா நடக்கல. එක්කෙනෙක්වත් වගකීම දැරුවේ නැහැ. லூக்கா 9வது அதிகாரம் ලුක් 9 அவர்கள் ஊழியம் செய்து முடித்து வரும் பொழுது ඔවුන් සේවය කරමින් අවසානයේ වුණාට පසු அவர்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணை. என்ன சம்பாஷணை? ඔවුන් තුල සිදුවීමක් ඇති වෙනවා. இதுல யாரு பெரிய ஆள்? කවුද මහත් ලොකු කෙනා? இது நிச்சயமாக 35-40 வயது உள்ளவர்கள் பேசி இருக்கலாம். අවුරුදු 35 නැත්නම් 40 ඇතුළත ඉන්න අය කතා කරන්න පුළුවන්. ஆனா வாலிபர்களை தனியாக ஒரு இடத்துல விடுங்க. තරුණයන්ව එක තැනකට තනියම තබා තිබෙන්න. ஒரு காரியம் அவர்களுக்கு செய்யாமல் இருந்தால், ஒரு காரியத்தை அவர்கள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டால், ඔවුන්ට මොකවත් කරන්න තිබුණ නැත්නම් சில இடத்துல அவர்களுக்குள்ளே சண்டை பிடித்து யார் அதுல ஸ்ட்ராங்னு கண்டுபிடிப்பார்கள். ඔවුන් තුල රණ්ඩු කරලා කවුද ශක්තිමත් කියලා බලනවා. இல்லாட்டி வீட்டுக்கு டியூஷன் முடிஞ்சு வரும்பொழுது அண்ணன் தம்பின்னு சொன்னா ரெண்டு பேரும் வேகமா ஓடி வருவாங்க. නැත්නම් පන්ති ඉවර වෙලා වේගෙන් දුවේදී අයියා මල්ලි කෙනෙක් නම් කවුද වේගෙන් දුවන්නේ කියලා බලනවා. எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். කවදත් ඔවුන් තුල තරඟයක් තිබෙනවා. சில நினைக்கலாம், சரி இதுவும் வந்து எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ப்ரூஃப் இல்ல. මෙය මට කිසිම සාක්ෂියක් නැහැ කියලා හිතන්න පුළුවන්. அடுத்து நான் சொல்லுகிற குறிப்பை கவனமாய் கேளுங்கள். ඊළඟ සටහන අවධානය යොමු කරන්න. இதிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நிச்சயமாய் இயேசுவோடு இருந்தவர்கள் வாலிபர்கள் தான். නියත වශයෙන්ම යේසුස් වහන්සේ සමග හිටියේ තරුණයන් කියලා ඔබ නියත වශයෙන් දැනගන්නවා. மத்தேயு 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம். මතෙව් 20 இயேசு கிறிஸ்துவிடத்திலே யோவானும் யாக்கோபும் வருகிறார்கள். යේසුස් වහන්සේ හට යොහන්ද යාකෝබ්ද පැමිණෙනවා. அவர்களுடைய டீச்சர் இடத்துல நல்ல பெறுபேறுகளை அவர்கள் வாங்கும்படியாக, ඔවුන්ගේ ගුරුවරයා තුල යහපත් නාමයක් ලබා ගන්නට, அவர்கள் ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல சீட் கிடைக்கும்படியாக දේව රාජ්‍ය තුල අසුණක් ලබා ගන්නට யாரை கூட்டிட்டு வராங்க தெரியுமா? කාවද කැඳවන් එන්නේ? அவங்க அம்மாவை கூட்டிட்டு வராங்க. තම මවව. 35-40 வயது உள்ள ஒரு நபர் நிச்சயமாக இதை குறித்து பேசினாலும் அது இயேசுவோடே பேசியிருப்பார். අවුරුදු 35 නැත්නම් 40 පුද්ගලයන් මේ ගැන කතා කරනවා නම් යේසුස් වහන්සේ එක්කම කතා කරයි. எத்தனை பேர் நம்முடைய சண்டே ஸ்கூலுக்கு அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க? කී දෙනෙක්ද ඉරුදින පාසල තුලට තම මවව එක්කගෙන එන්නේ? அம்மா டீச்சர் என்னமோ சொல்லிட்டாங்க, நீங்க வந்தாதான் நான் போவேன். ටීචර් මොකද්ද කිව්වා, ඒ නිසා අම්මේ ඔයා එන්න. என்னத்தை நான் மீண்டுமாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். මොකද්ද නැවත මම පෙන්වන්න කැමති නම් இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் வாலிபர்கள். යේසුස් වහන්සේ සමග හිටියේ තරුණයන්.
இந்த ராஜ்யத்திலே இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றும்படியாக அவருடைய பணியிலே ஆண்டவர் யாரை சேர்த்து கொண்டார்? මේ ලෝකේ උඩහ යටිකුරු භාවයට පත් කරන්නට ස්වාමීන් වහන්සේ තෝරාගත්තේ කවුද? படித்தவர்கள் அல்ல. අධ්‍යාපන හැදරුවා அதனால නොව படிப்பை விடுங்கன்னு நான் சொல்லல. අධ්‍යාපන අතාරින්න කියලා මං කිව්වේ නැහැ. ஆனால் ஆண்டவர் வாலிபர்களை தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். කොන් කළා වූ නැත්නම් තරුණයන්ව ස්වාමීන් වහන්සේ හට ගන්නවා. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 සාමුවෙල් 3 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගමු. இது நாம் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் பார்ப்பதல்ல. නව ගිවිසුම පමණක් නොව අපි බලන්නේ. கர்த்தருடைய ராஜ்யத்திலே தேவன் ஒவ்வொரு சந்ததியையும் பயன்படுத்த விரும்புகிறார். දේව රාජ්‍ය තුලදී උන්වහන්සේ එකිනෙක පරම්පරාව භාවිතා කරන්න ஒவ்வொரு කැමතියි. சந்ததியும் தேவையானது. එකිනෙක පරම්පරාව අවශ්‍යයි. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலே சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 සාමුවෙල් 3 සාමුවෙල් ගැන අපි කතා කරනවා. இஸ்ரவேலிலே முதலாவது ராஜா சவுல் தேர்ந்தெடுக்கப்படும் முன்பதாக ඊශ්‍රායලේ පළමු රජු සාල්ව තෝරාගන්න ප්‍රථමයෙන් ஆண்டவர் சாமுவேல் மூலமாக தேசத்தை நடத்துகிறார். සාමුවෙල් තුලින් ස්වාමින් වහන්සේ දේශය මඟ පෙන්වනවා. வேதம் சொல்லுகிறது சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தரையிலே விழவில்லை, எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். සාමුවෙල්ගේ දෙවසේර වාක්‍ය කවදාවත් පහත වැටුන්නේ නැහැ. ස්වාමින් වහන්සේ සියල්ලක් මිෂ්ඨ කළා කියලා ශුද්ධ බයිබලයේ என்ன කියනවා. ஒரு அழகான வல்லமையான ஒரு ஊழியம். කෙතරම් අලංකාරවත් බලවන්ත වූ සේවයක්ද. ஆனால் இவனுடைய அழைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கிறது? නමුත් මොහුගේ කැඳවීම ආරම්භ කරන්නේ කවදද? 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். තුන්වන පරිච්ඡේදයේ ඔහු සභාවේ සිටිදී ස්වාමින් වහන්සේ උත් සමග කතා කරනවා. வரலாற்றிலே இதை குறித்து சொல்லுகிறார்கள், அவனுக்கு நிச்சயமாக 14 இல்லாட்டி 15 வயது. ඉතිහාසගතව කතා කරනවා ඔහුට නියත වශයෙන් අවුරුදු 14ක් නැත්නම් 15ක්. அநேக நேரத்தில் வரலாற்றை சொல்வதை தான் நான் நம்புகிறோம். බොහෝ විට අපි ඉතිහාසගතව කතා කරන දේවල් තමයි අපි විශ්වාස කරන්නේ. அலெக்சாண்டர் த கிரேட் 33 வயதிலே அவர் மரித்தார் என்று சொல்லும் பொழுது அதை நம்புவதற்கு காரணம் நாம் அவரோடு இருந்தபடினாலே அல்ல. ප්‍රකට වෙච්ච මහත් ඇලෙක්සැන්ඩර් තමාට අවුරුදු 33යි කියලා පවසද්දී අපි විශ්වාස කරේ ඉතිහාස ගන්න දෙයක් නොව. அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். එය ලියලා තියෙනවා. அதே போலதான் யோசிஃபஸ் என்று சொல்லுகிறதான ஒரு யூத வரலாற்றை குறித்து எழுதுகிறவர் சொல்லுகிறார், යුදෙව් ඉතිහාසය ගැන සඳහන් කරා වූ ලියුකරුවෙක් යුදෙස් කියන්නා වූ அவர் சொல்லுகிறார் இவனுக்கு நிச்சயமாக 15 வயது இல்லாட்டி 14 வயது. මොහුට නියත වශයෙන් අවුරුදු 14 නැත්නම් 15ක් කියා. இந்த வயதிலே ஆண்டவர் அவனோடு எதை பேசுகிறார் என்று கவனிங்க. මේ වයසේදී ස්වාමීන් වහන්සේ කතා කරන්නේ කුමක්ද? இஸ்ரவேலுக்கான பெரிய ஒரு திட்டத்தை பேசுகிறார். ඊශ්‍රායල දෙස තබා ඇති මහතු සැලැස්ම ගැන. தேசத்துல நடக்கிறதான கொடுமையை குறித்து பேசுகிறார். දේශය තුල ඇතිවන්නා වූ අපරාධයන් ගැන. ஏலுடைய குடும்பத்தில் அவருடைய புத்திரர்கள் செய்கிற பாவத்தை குறித்து பேசுகிறார். ඒලිගේ පුතුන් කරන්නා වූ අපරාධයන් පාපයන් ගැන කතා කරනවා. எதை மறைத்து அவனுக்கு சொல்லவில்லை. ස්වාමීන් වහන්සේ මොකවත් සංගවා කතා කරේ ஐயோ නැහැ. சாமுவேல், உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த எல்லாம் பெரிய பெரிய காரியம், இதெல்லாம் நீ கேட்கணுமான்னு எனக்கு தெரியாது. සාමුවෙල් ඔබට කතා කරන දේවල් ඔබට මහත් වූ දේවල් ඒ නිසා මේවා කතා කරන්න ඕනද කියලා නෙවෙයි. ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ පැහැදිලිව කතා ஆண்டவர் කළා. தெளிவாய் பேசுகிறார். පැහැදිලිව කතා කරා. ஏனென்றால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட், சின்ன ஒரு ஹோலி ஸ்பிரிட் சின்ன ஆட்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல. මක් නිසාද දේව රාජ්‍ය තුල කනිෂ්ඨ වෙච්ච ශුද්ධාත්මයන්න් වහන්සේ ලබා දුන්නේ නැහැ. நமக்குள்ளே நம்மை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் நிரப்புகிறார். අප තුල උන්වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ දරුවන්ද තරුණයන්ද ආලේප කරන සේක. அதனால தேசத்திற்கான ஒரு பெரிய திட்டம் இந்த வாலிபனிடத்துல பேசப்படுகிறது. දේශය තුල තබා ඇති මහතු සැලැස්ම මේ තරුණයා තුල කතා කළා. ஆனால் மிக முக்கியமான வசனம் இதைத்தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். විශේෂිත වූ පදයක් ඔබට පෙන්වන්න කැමතියි. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 8வது வசனம். 1 සාමුවෙල් 3:8. 3 முறை ஆண்டவர் பேசுகிறார். තුන් වතාවක් ස්වාමීන් වහන්සේ කතා කරනවා. 3வது முறை ஏலி இடத்துல வரும் பொழுது ஏலுடைய வார்த்தைகளை கவனிங்க. තුන්වෙනි වතාවට ඒලි සමග පැවතෙද්දී පවසන්නා වූ දේ කුමක්ද? கர்த்தர் மறுபடியும் 3வது விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். கவனிங்க, ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலி அறிந்து கொண்டார். ස්වාමීන් වහන්සේ අඬගස්සනවා කියලා ඒලි දැනගත්තා. சாமுவேலுக்கு சத்தம் கேட்டது. සාමුවෙල්ට ශබ්දය ඇසුණා. கர்த்தர் சாமுவேலோடு பேச விரும்பினார்.
ස්වාමින් වහන්සේ සාමුවෙල් සමග කතා කරන්න කැමති වුණා. ஆனால் அந்த சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி ஏலி தான் கற்றுக் கொடுக்கிறார். නමුත් ඒ ශබ්දය කෙසේද ඇසිය යුත්තේ කියලා උගන්වන්නේ ඒලි. ஆனா பேசப்படுகிற வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏலி தான் கற்றுக் கொடுக்கிறார். කතා කරනු ලබන වචන ලබා ගන්න කෙසේද කියලා ඒලි තමයි ඉගැන්වුවේ. சாமுவேலுக்கு சத்தம் கேட்கிறது. සාමුවෙල්ට ඒ ශබ්දය ඇසෙනවා. ஆனால் ஏலிக்கு தான் புரிந்து கொள்ளுதல் இருக்கு. ඒලිට තමයි වැටහීම තිබෙන්නේ. ஏலிக்கு தான் அந்த அனுபவம் இருக்கிறது. ඒලිට තමයි ආත්මය දිකීම තිබෙන්නේ. தேவ சபையிலே දේව සභාවේ முதிர்ந்தவர்களுடைய ஞானம் தேவை. වැඩිමහල්ලන්ගේ අනුශාසනාව අවශ්‍යයි. முதிர்ந்தவர்களுடைய ஆலோசனை தேவை. වැඩිමහල්ලන්ගේ මන්ත්‍රණ අවශ්‍යයි. அதே போலவே வாலிபர்களுடைய உற்சாகம் நமக்கு தேவை. ඒ වගේම තරුණයන්ගේ දිරිමත් කමත් අවශ්‍යයි. அதனால தேவ ராஜ்யத்துல யாருக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்ல. දේවරාජ්‍ය කාටවත් විශ්‍රාම නැහැ. அதே போலவே யாரும் ரொம்ப சின்னாக்களும் இல்ல. ඒ වගේම කවුරුත් කුඩා අයත් නොව. கர்த்தர் ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்து. ස්වාමින් වහන්සේ කෙනෙක් පරම්පරාවට එක කැඳවීමක් සැලැස්මක් තබා තිබෙනවා. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියලා පවසන්න. தேவனுடைய சபை அவருடைய குடும்பம் என்று දේව அழைக்கப்படுகிறது. සභාව උන්වහන්සේගේ පවුලක් කියලා කැඳවනවා. இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපගේ වැඩිමහල් සහෝදරයා. பிதா நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். පියාණන් වහන්සේ අපිට පියකුමෙන් සිටිනවා. நம் புத்திர சுவிகாரம் என்கிறதான ஆவியை, அதாவது இந்த குடும்பத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். අපගේ දරුකමේ උරුමය සුවිශුද්ධාත්මයන්න් වහන්සේගෙන් අපිට ලැබී තිබෙනවා. ஆனால் நமக்கு பேரை குழந்தை இருக்கலாம், අපිට මුණුබුරන් ඉන්න පුළුවන්. நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம். ළමයින් ඉන්න පුළුවන්. ஆனா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவர்கள் எல்லாம் நமக்கு சகோதரர்கள். ආත්මික පෙනීම තුලින් සියලු දෙනාම සහෝදරයන්. பரலோகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சர்நேம், என்னுடைய அப்பாவுடைய பெயரை பார்க்க மாட்டார். ස්වර්ගයට යද්දී වාසගම බලන්නේ නැහැ. அவர் என்னுடைய குடும்ப பெயரை பார்க்க மாட்டார். පරම්පරාවේ නාමය බලන්නේ නැහැ. நியாயம் தீர்க்கும் பொழுது என்னையாக பார்ப்பார். විනිශ්චය බලද්දී මාව මාව ලෙසමයි බලන්නේ. ஒரு நல்ல ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියලා පවසන්න. ஆனால் இந்த குடும்ப உறவில் நாம் எப்படி முதிர்ச்சியாய் மாற முடியும்? මේ පවුල් නෑකම තුල අපි වැඩිමහලෙකු ලෙස පත්වන්නේ කෙසේද? கர்த்தர் ஒவ்வொரு சந்ததிக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது உண்மை. එකිනෙක පරම්පරාවට සැලැස්ම තිබෙන එක සත්‍යයි. ஆனால் இந்த திட்டத்திற்கு நாம் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? මේ සැලැස්මට කැප කරන්නේ කෙසේද? நம்முடைய நினைவு எப்படி மாற்றப்பட வேண்டும்? අපගේ සිතුවිලි වෙනස් වෙ යුත්තේ කෙසේද? அதைத்தான் மிகுதியான இருக்கிற நேரத்தில் நான் பேச விரும்புகிறேன். ඉතිරි වූ කාලේදී කතා කරන්නේ එයයි. புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். නව කිවිසුමේ පවුලක් ගැන කතා කරනවා. எல்லாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 15வது அதிகாரம். ලූක් 15 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගමු. இங்கே இந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். මේ පියාට පුතුන් දෙදෙනෙක්. இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான கோணங்களுக்குள்ளே கடந்து போகிறது. මොවුන්ගේ ජීවිතයේ රටාව වෙනස් වූ රටාවක් ලෙස ගමන් කරනවා. இப்ப நான் பேசுவது நாம் எப்படி கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு மனதோடு இருக்கிற நாம் අපි කතා කරන්නේ කුමක්ද නම් උන්වහන්සේගෙන් අපි ඉල්ලන්නා වූ ලබා ගන්නා වූ කාලයක් නම් எப்படி நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும்? කෙසේද කැප කරන්න ලෙස වෙනස් වෙන්නේ කියලා කතා කරනවා. எல்லா குடும்ப உறவுகளும் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. එකිනෙක නෑකම් හටගන්නේ මෙසේය. எல்லா திருமணங்களும் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. එකිනෙක විවාහවල් හටගන්නේ මෙසේය. எல்லா நட்புகளும் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. එකිනෙක මිතුරුකම ඇතිවන්නේ මෙසේය. எனக்கு இதுல என்ன இருக்கிறது? මේදී මට තිබෙන්නේ කුමක්ද? இதுல நான் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? මට ලැබෙන්නේ කුමක්ද? நாமும் எல்லாருமே ஒரு குழந்தை பருவத்திலே இருந்திருக்கிறோம். අපි එකිනෙක සියලු දෙනාම දරු කාලයක්ම තිබෙනවා. நாம் குழந்தைகளா இருக்கும் பொழுது நாம் கேட்கிற எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டது. අපගේ ඒ දරු කාලය තුලදී දරුවෙක් වශයෙන් සිටිද්දී අසද්දි සියල්ලක්ම අපිට ලැබෙනවා. ஆவிக்குரிய ரீதியிலும் நாம் இங்கே தான் ஆரம்பிக்கிறோம். ආත්මික වර්ධනය තුලත් මෙසේයි අපි ආරම්භ කරන්නේ. தேவன் நம்மை குழந்தைகளாய் பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ දරුවෙකු මෙන් අපව බලනවා. சற்று யோசிச்சு பாருங்க. පොඩ්ඩක් සිතන්න. நாம் ரட்சிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? අපි ගැලවීමට හේතුව කුමක්ද? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ස්වාමීන් මගේ ජීවිතේ කැප කරන්නේ ඔබට. ஏன் அந்த நாளிலே நம்முடைய புரிந்து கொள்ளுகிற நிமித்தம் நாம் நினைச்சோம் கர்த்தர் ஏதாவது எனக்கு செய்வார். ඒ කාලේ වැටහීම නිමිත්තෙන් අපි හිතනවා ස්වාමීන් වහන්සේ කුමක් හෝ දෙයක් කරනවා. என்னுடைய வியாதியை சுகப்படுத்துவார். මගේ රෝගය සුව කරයි. என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல சமாதானத்தை தருவார். පවුලට සමාදානය ලබා දෙයි. என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற தோல்வியை மாற்றுவார். ව්‍යාපාරේ පරාජයන් වෙනස් කරයි. இதற்காக தான் நம்ம ஒப்பு கொடுத்தோம். මේ නිසායි කැප කළේ. இது தவறு அல்ல. මේ වැරද්දක් නොව. கர்த்தரிடத்தில் காரியங்களை கேட்பது தவறு அல்ல. ස්වාමීන්ගෙන් කාර්යයන් ඉල්ලන එක වැරද්දක් නොව. ஒரு பிள்ளை பால் கேட்கிறது என்று சொன்னால் அதற்கு பால் கொடுக்காமல் இருந்தால் எங்கள்